கலையரசன் ஒரு இந்த யூடியூப்ல டான்ஸ் ஆடுறது ஒரு அகோரின்னு சொல்லி சடைய பூரா போய் பியூட்டி பார்லர்ல போய் ஒட்டி வச்சுட்டாலே தானே அந்த பையில பத்தி தானே கேக்கிய. ஆமாங்க ஐயா. அவன் முதல்ல அகோரியே கிடையாது. அவன் ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யூடியூப்ல எல்லாரும் ஒரு கண்டென்ட் பண்ணுதாங்க, அதே மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். செய்வன அகோரி வைக்கவும் மாட்டான். ஒரு மனிதன் இறந்தாமனா அவனை எல்லாரும் பணமா பார்ப்பான், ஆனா அகோரி அவனை ஆன்மாவா பார்ப்பான். அப்ப எப்ப அவன் வாயிலிருந்து அதை பணம்னு வந்து அவன் அகோரியே கிடையாது. நான் பணத்தை திம்பங்க என் கூட வர சொல்லுங்க, என் கூட வர சொல்லி என் கண்ணு முன்னால அவனை பணத்தை திங்க சொல்லுங்க. செய்வன வைப்பங்க. டேய் கலையரசா, உனக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு யூடியூப்காரன் வாண்ட வந்தான், தமனாவை எனக்கு சேர்த்து வைப்பியான்னு கேட்ட. அவளுடைய காலடி முடிய கொண்டு வா, துணியை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு. உனக்கு நான் என்ன தரணும்? என் முடி வேணுமா, என் துணி வேணுமா, என் காலடி மண்ணு வேணுமா? நான் என்ன வேணும்? எனக்கு உன்னால செய்வன வைக்க முடியுமாடா? நீ யூடியூப்ல பேசி நீ கண்டென்ட் ஆகி நீ யூடியூப்ல உட்கார்ந்துட்டு இப்ப நான் குடும்பத்தோட இருக்கேங்க. டேய், ஒரு அகோரி முதல்ல ஒரு இறந்த உடலை ஆன்மாவை பார்ப்பான தர அதை பணமா பார்க்க மாட்டான். நீ எப்ப போனோம் சொல்லி நீ அகோரியே கிடையாது. நான் செய்வன வைப்பேங்க. நீ என்னடா வைப்ப? நீ செய்வன உன்னால என்னடா ஜெய்வன வைக்க முடியும்? எனக்கு ஜெய்வன வைக்கியா? ஓப்பன் சேலஞ்சு கத்திக்கிட்டு இருக்கா முட்டா பையில. நான் உனக்கு ஓப்பன் சேலஞ்சு விடுதேன்டா. உனக்கு என்னடா வேணும் என்கிட்ட? என்ன உன்னால கட்ட முடியுமா? நான் சொல்லுதேன், என் போன் நம்பர் சொல்லுதேன், 8056906954. என் நம்பருக்கு கால் பண்ணா, இல்ல உன் நம்பரை கொடுறா, நான் பேசுறேன்டா. நீ எங்க இருக்க? நான் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். அங்கேயே என் காலடி மண்ணை தரேன், என் முடிய தரேன், என் துணியை தரேன். உனக்கு என்ன வேணுமோ தரேன். என்னால உனக்கு கட்ட முடியுமா? நீ அகோரியாடா? அகோரி பேரை கெடுத்துக்க நாய்டா நீ, நாய் பேல உட்கார்ந்து அகோரி என்னடா அகோரி சொல்லிருக்க? நீ காஜில போய் எவ்வளவு நாளா இருந்த? காஜில இப்ப பணம் மேந்து வருதா? மேந்து வருத பணத்தை நீ தின்னியா? காஜில உட்கார்ந்து நீ வச்சுக்க சிமிட்டா வேன் இருக்கு, குத்தி தின்றுவியா? கேட்டா அந்த பணத்தை முக்கி பாரு, மோந்து பாரு, நாத்த அடிக்குங்க. ஒருத்தனை கூப்பிட்டு இந்த பாருங்க, இந்த பணத்தை தின்ன பாருங்க, இதுல கொஞ்சம் கறி இருக்குங்க. யூடியூப் காரன்ட்ட விளம்பரம் தேடாத மூதேவி. டேய், காளிய நீ எப்படிடா பார்த்த? நீ ஒரு வீடியோ விட்ட, நான் காளிய நிர்வாணமா பார்த்தேன். காளி அழகா இருந்தா, சூப்பரா இருந்தா, பிகரா இருந்தாங்க. உங்க ஆத்தால நீ சொல்லுவியா? காளிய நீ அம்மாங்க. பார்த்தது எவன் சொல்லுதானோ அவன் பெத்த பிள்ளை, அவனுக்கு பிறந்தவனாடா நீ. காளிய வச்சு கும்பிடுக்க. நீ என்னடா நீ சொல்லுத? அகோரியில எத்தனை வகைடா இருக்கு? 5 வகை இருக்குங்க. 5 வகைடா இருக்கு. டேய், உன் வாயும் உன் சூத்தியம் பொத்திக்கிட்டு நீ உன் பாட்டுக்கு. நீ ஏதோ விளம்பரத்துக்கோ கண்டென்ட்டுக்கோ எதுக்கோ ஒண்ணு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, சரியா? அதை மட்டும் போட்டுக்கிட்டு உன் பாட்டுக்கு உன் சோழிய போட்டு நீங்க அகோரி பேரையோ சாமி பேரையோ கடவுள் பேரையோ கெடுத்துக்கிட்டு தேடாத. உனக்கு இப்ப பிள்ளை பிறந்திருக்குல்ல, அந்த பிள்ளைய பார்த்துட்டு உன் பொண்டாட்டி கூட யூடியூப் சேனல்ல டான்ஸ் ஆடு. அந்த வேலையை மட்டும் பாரு. ஏடா, உன் கூட யூடியூப் காரன் இருந்தவன் போறான், உன்னை வந்து இப்ப உட்காந்து உன்னை கேவலப்படுத்திட்டு இருக்கான். உன்னை கேவலப்படுத்துறடா. நீ அகோரின்னு சொல்லணும், அகோரிய பூரா கேவலப்படுத்திட்டு இருக்கான். நீ என் கையில மட்டும் கிடைச்சுன்னு வச்சுக்கோ கலையரசா, உன்னைய சுட்டு தின்னு போடுவோம் பார்த்துக்கோ. உன்ட என்ன 1/4 கிலோ எலும்பு இருக்கு, இவ்வளவுதாண்டா இருக்கு. நீ உட்காந்து ஆசனா போட்டாப்புல நான் அதை வச்சிருவேன், இதை வச்சிருவேன். நீ நாக்கில சூட எடுத்த, கையில சூட எடுத்த, இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும், புரியுதா? இது பெரிய வித்தை கிடையாது. இந்த வித்தையை காமிச்சு நீ பெரிய ஆள் ஆகாத கலையரசா. நீ எப்ப காளிய பத்தி தப்பா பேசினியோ, இங்க பாரு, உனக்கு அழிவு காலம் ரெடி ஆயிட்டு, புரியுதா? நீ என்னடா நீ போனதுன்னு உன்னால செய்வன வைக்க முடியுமா? நீ பூரா நான் எம்எல்ஏவை கீழே இறக்கிடுவேன், இல்லாதவனை எம்எல்ஏ ஆக்கிடுவோங்க. திருவண்ணாமலை ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவனை கூட்டு வரேன். அவனை நீ எம்எல்ஏ ஆக்கிருவியா? அடுத்த எலெக்ஷன்ல எம்பி ஆக்கிருவியா? முட்டா பையல. டேய், இருக்கவன் பூரா ஏற்கனவே இந்துக்களை பூரா குறை சொல்லிட்டு இந்துக்களை பூரா கேவலப்படுத்திட்டாலேதான்டா. அதுக்கு நீ என்னடா நீ அதுக்கும் சேர்த்து நீ சப்போர்ட் பண்ணிட்டு கிடைக்க?
டேய், உன்னால ஒரு மயிறு கூட புரியுதா? ஏதோ ஒரு பணத்தை வச்சுட்டு யூடியூப்ல வருமானத்தை வச்சுட்டு ஒரு கோயிலை வச்சுட்டு எங்க ஆத்தா கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு நீ அங்கன உட்காந்து என்னத்தையும் உட்காந்து பேசிட்டு இருக்க. சொட்டெலும்பு உடைச்சிருவேன், சரியா? என் கையில நீ கிடைச்சேன்னு வச்சுக்கோ, எனக்கு செய்வன வீடா. உனக்கு என்னடா வேணும் என்கிட்ட தரணும்? முடியுமா உன்னால? பொத்திக்கிட்டு உட்காரு. இனிமேல் உன் யூடியூப் வீடியோடா இந்த யூடியூப்ல சப்ஸ்கிரைபருக்கும் இந்த வருமானத்துக்கு நீ அகோரி பேரை சொல்லி பிழைக்கிறதுக்கு பேசாம வேற மாதிரி பிழைச்சிட்டு போ. புரியுதா? உன் பொண்டாட்டி இருக்கல்ல, அவளை நல்ல ஆட விடு, நல்ல சப்ஸ்கிரைபர் வருவான், அதை வச்சு பிழை. பொண்டாட்டி கூட நீ இருக்க எடா. முதல்ல அகோரி முதல்ல தூர போயிருவான்டா. அவனுக்கு முதல்ல கஷ்டம் வராது, எதுவுமே வராது. இப்போ உன் பிள்ளை இருக்கு, 3 பிள்ளை. ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னா நீ அழுவியால பண்ணியா? உன் 3 பிள்ளைல ஒரு பிள்ளை செத்து போச்சுடா. இப்போ உனக்கு பிறந்த பிள்ளை உன் ஆம்பளை பிள்ளைய செத்து போச்சு, நீ அழுதுனா நீ அகோரியாடா? எத்தனை புணம் எரியுதுடா காட்சியில. அத்தனை புணத்தையும் பார்த்து அகோரி உட்கார்ந்து அதுக்கு முக்தி கொடுக்கறதுக்கும் மறு பிறவை கொடுக்க உட்கார்ந்துருக்கான். அந்த அகோரியா அசிங்கப்படுத்திய கேவலப்படுத்திய கேவலமான பேல நீ பிறப்பே கேவலண்டா. கையில கிடைச்சுனா கொன்னுருவேன். இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஓப்பன் சேலஞ்சு இப்போ உனக்கு கொடுத்தேன். எனக்கு உன்னால செய்வன வைக்க முடியுமா? என் கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லு. அடுத்த வீடியோக்கு நான் உனக்கு பதில் சொல்லுதேன். எங்க ஆத்தா காளி உன்னை அழிச்சிருவாடா. நமச்சிவாயா, ஜெய போலே மாக்கால்.